திரு செம்மலை, தற்போது நீதிமன்றம் இந்த மேல்முறையீட்டு வழக்க விசாரிக்க இப்ப முடியாது, ஜூன்ல தான் விசாரிப்போம்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து? அதாவது அந்த இரட்டை இலைக்கு சொந்தம் கொண்டாடியவர்கள் இப்பொழுது அரைத்த மாவையே அரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், கீழமை நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரை வழக்குகள் சென்று முறையாக விசாரிக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த மாபெரும் இயக்கம் பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய தலைமையிலான இயக்கம்தான் என்பதை உறுதி செய்து, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னமும், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காத்த அந்த இரட்டை இலை சின்னமும், மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமை தாங்குகிற இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் சொந்தம் என்பதை உறுதிப்படுத்தி உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தி, அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தேர்தல் ஆணையமும் அங்கீகாரம் செய்து அதனுடைய பதிவேற்றிலே இடம்பெற செய்துவிட்டு அனைத்தும் முடிந்து விட்டது. எனவே இப்பொழுது தேர்தல் நேரத்திலே குழப்புவது என்பது அந்த குழப்பவாதியுடைய நோக்கமாக இருந்தால் நிச்சயமாக அவருடைய நோக்கம் வெற்றி பெறாது. எனவேதான் உயர் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையம்தான் முடிவுதான் முடிவானது என்பதை உறுதியாக சொல்லிவிட்டார்கள். ஏதோ இவர்கள் குழப்ப வேண்டும் என்பதற்காக இது போன்ற பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் எழுப்புகிறார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி கிடைக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு செம்மலை.